வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். எங்க நம்ம பைபிளில் தான் இருக்கு, வேற எங்கேயும் சொல்லி தேடாதீங்க. 1000 வருஷம் ஆண்டவருக்கு எத்தனை நாள் போல? ஒரு நாள். ஒரு நாள் எத்தனை நாள் போல? 1000 வருஷம் போல. போன வாரம் கேட்டவங்களுக்கு ஒரு இன்னொரு போனஸ் இன்னைக்கு. போன வாரம் கேட்டவங்களுக்கு மறுபடியும், ஏன்னா மறுபடியும் நீங்கள் செய்தியை கேட்கறது இல்லை, அதனால கர்த்தர் உங்களுக்கு கிருபையா வாய்க்க பண்ணியிருக்கிறார். மறுபடி படிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஏன்னா இதை சொன்னதுனால 1000 வருஷம் ஒரு நாள், ஒரு நாள் ஆண்டவருக்கு எவ்வளோ நாள்? 1000 வருஷம் மாதிரி. இது சொன்ன உடனே இப்போ வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தில் அதை பற்றி போட்டிருக்குது. ஏன் யோவான் சுவிசேஷம் சொல்கிறான்னா, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் ஒரு அடையாள புஸ்தகம். இட்ஸ் அ புக் ஆஃப் சயின்ஸ், SIGNS. அந்த அடையாள புஸ்தகம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வெளியூர் போயிட்டு சென்னைக்கு வந்தீங்கன்னா அங்கே தாம்பரத்துக்கிட்ட போட்டிருப்பாங்க 23 கிலோமீட்டர் சென்னைக்குன்னு. அங்கே ஒரு அடையாளம் போட்டிருக்கணும், சைன் போர்டு வச்சுருப்பாங்க. சைனை பிடிச்சிட்டு நம்ம மெட்ராஸ் சென்னை வந்துட்டேன்னு யாரும் குதிக்கிறது இல்லை இல்லையா? ஆனால் என்ன செய்கிறோம்? அடையாளத்தை பற்றி அடையாளத்தை வைத்து எதை அறிந்து கொள்ளுகிறோம்? நிஜமானது என்ன என்று சொல்லி. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் அடையாளத்தை படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் நாளிலே, அவ்வளோதான், முழு வசனம் கூட படிக்க வேண்டாம். எத்தனை நாள்? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாள், 3ஆம் நாள்னு சொல்லியிருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? நம்ம கிரிகோரியன் கேலண்டர் படி 2014ஆம் வருஷத்தில் வந்திருக்கிறோன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்ன தேதி? ஜூலை மாதம் என்ன தேதி இன்னைக்கு? நவம்பர் மாதம் 9ஆம் தேதியில் வந்திருக்கிறோம். நவம்பர் மாதம் 9ஆம் தேதி. நம்ம கிரிகோரியன் கேலண்டர் என்ன சொல்லுது? 9ஆம் தேதி நவம்பர் 2014ஆம் வருஷம்னு சொல்லி. அப்புறம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து 2000 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் 1 பேதுரு 3:8 படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. இப்போ நம்ம எத்தனை நாளுக்குள்ளே போக போகிறோம்? 3ஆம் நாளுக்குள்ளே போக போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது எப்பொழுது? இயேசு கிறிஸ்து எந்த நாளில் உயிர்த்தெழுந்தார்? 3ஆம் நாள். 3ஆம் நாளில் எப்போ உயிர்த்தெழுந்தார்? அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். அதே போல் இப்போ நம்ம 3ஆம் நாள் அதிகாலைனா 2000 வருஷம் ஆரம்பத்தில் 3000 வருஷத்துக்கு அதிகாலையில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆண்டவர் இயேசு யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எழுதும்போது 2 கல்யாணத்தை சேர்த்து சொல்றார். எந்த கல்யாணம்? அன்றைக்கு அங்கே கானா ஊரிலே நடந்த கல்யாணத்தை பற்றியும் வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அப்படின்னா நம்ம எல்லாரையும் சீக்கிரமாக ஆண்டவர் நம்ம ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப சீக்கிரம் வந்தாச்சு. விளங்குதா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்களா? இல்லை பயமா இருக்குதா? பயம் காட்டுறாங்களே, நீ போவியா போக மாட்டியான்னுட்டு. யாரெல்லாம் போவாங்க, யார் போக மாட்டாங்க? போக மாட்டாங்கன்ற கேள்விக்கு இடமே கிடையாது. 1 தெசலோனிக்கர் 4:17 படிங்களேன், போட்டிருக்குது. 1 Thessalonians 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் யாரெல்லாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக? பாவம் செய்யாதவன் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகன்னு சொல்லி பாஸ்டர் மாத்திட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? யாரு கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக? உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, வார்த்தையை சொல்லுங்க, நீங்க நான் என்ன செய்ய போறோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு. அது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார்.
வேதத்திலே கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டுன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் எப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டுன்ற வார்த்தை பைபிள்ல ஆதி ஆகமத்துல ஒரு இடத்துல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? எங்க நம்மளை மட்டும் எடுத்துக்கொள்ளல. ஏற்கனவே ஆதி ஆகமத்துல நோவாவின் வெள்ளத்துக்கு முன்னாலே கர்த்தர் ஒருத்தனை எடுத்துக்கொண்டார். தெரியுமா? இது எடுத்துக்கொள்ளப்பட்டுன்ற வார்த்தை ஆதி ஆகமம் 5:24 இருக்கு. படி. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். முதல்ல ஒரு நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால ஆண்டவர் யாரை எடுத்துக்கொண்டார்? ஏனோக்கு எடுத்துக்கொண்டார். அதே போல இப்போ இந்த உலகத்துக்கு அடுத்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க? எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரி, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்டது பத்தி இன்னொரு வசனம் இருக்குது. படிங்க. 1 கொரிந்தியர் 15:52-51 படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு சொடக்கு விடுறதுக்குள்ள நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட போகிறோம்? மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் பரவாயில்ல, டக்குன்னு சொல்லிட்டீங்க. பாவம் செய்யாதவன் மட்டும்தான் மறுரூபமாக்கப்படுவான். பாஸ்டருக்கு முன்னால வெள்ளையும் சொல்லையுமா இல்ல பாஸ்டருக்கு முன்னால பாவம் செய்யாம நடிக்கிறான் பாருங்க, அவன் மட்டும்தான் மறுரூபமாக்கப்படுவான்னு இந்த பைபிள்ல சொல்லப்படல சார். கவனிக்கிறீங்களா? யாரு மறுரூபமாக்கப்படுவாங்க? நாம் எல்லாரும். அதுல ஒருத்தன் போக மாட்டான், ஒருத்தன் போவான். இந்த நாய் பேயோட சுத்திட்டு இருக்கிறவன் போக மாட்டான். அதெல்லாம் போட்டிருக்குதா? சீரட் பிடிக்கிறவன் போக மாட்டான், விபச்சாரம் பண்றவன் போக மாட்டான். அவன் போவான், இவன் போவான். லிஸ்ட் கொடுத்தாரா? ரைட் சைட்ல எவ்வளவு லிஸ்ட் இருக்குது, லெப்ட் சைட்ல எவ்வளவு லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் இருக்குதாங்க, யாரெல்லாம் போவான் யாரெல்லாம் போக மாட்டான்னு. மறுபடி படிங்களேன். இதோ ஒரு ரகசியத்தை, வசனம் என்ன சொல்லுது கவனிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபமாக்கப்பட எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுங்க. மறுரூபமாக்கப்பட மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பூமியில ஒரு மேக்னெட் மாதிரி வச்சு இந்த உலகத்துல தான் நான் இருக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த உலகத்திலே இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, கவனமா தான் இருக்கிறீங்க எல்லாம். ரைட். எல்லாரும் இயேசுவோடு கூட மறுரூபமாக போறோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தாம ஒரே பல்லவி பாடிட்டு அடுத்தது போலாமா? சரி, இப்போ மறுபடியும் நான் ஆதியாகமம் 5:24 வந்துடுறேன். ஏன்னா அந்த ரகசியத்தை பார்த்துட்டு அடுத்தது அப்படியே போலாம். 5:24 ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து என்ன செய்தான்? காணப்படாமற் போனான். ஏனென்றால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். பூமியிலே ஒரு வெள்ளம் வர்றதுக்குள்ள ஏனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு அங்க 5:24 ஏனோக்கு படிச்சீங்க. ஏனோக்கு லாமேக்கை பெற்றான். லாமேக்கு மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலா யாரை பெற்றான்? நோவாவை பெற்றான். இந்த பைபிள்ல யாருக்கு ரொம்ப ரொம்ப நீளமான வயசு, ரொம்ப நாள் உயிரோடு இருந்தது யாருங்க? மெத்துசலா. மெத்துசலாவுடைய வயசு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? 969. எங்க ஆதாமை விட ரொம்ப ஜாஸ்தி வருஷம் வாழ்ந்துட்டான். யாரு? மெத்துசலா. ஏன் வாழ்ந்தான் தெரியுமா? ஏனோக்கு அவங்க தாத்தா வந்து சாகல. அந்த தாத்தா சாகாம ஆண்டவர் இயேசு எடுத்துக்கிட்டார். அந்த தாத்தா அவர் என்ன செஞ்சாரு? தீர்க்க தரிசனமா ஒரு பேரை வச்சாரு, மெத்துசலான்னு. மெத்துசலானா என்ன தெரியுமா? மெத்துசலானா அவன் மரிக்கும் போது அது வரும். அவன் மரிக்கும் போது என்ன வரும்? அது வரும். இந்த 969 வருஷம் உயிரோடு இருந்தப்போ நோவா கிட்ட கர்த்தர் ஒரு பேழையை செய்ய சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தான். நோவா பேழை செய்யும் போது யார் இருந்தது? மெத்துசலா அங்கதான் இருந்தான். மெத்துசலாக்கு ஒரு இருமல் வந்துச்சுன்னா அங்க இருக்கிற எல்லாரும் உடனே உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா?
அதனால இந்த ஆள் செத்து போயிட்டா என்ன வந்துடும், வெள்ளம் வந்துருமேன்னுட்டு. அதனால மெத்துசலா ஒரு இருமல்னால எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, இந்த ஆள் சாகும்போது என்ன வந்துடும், அழிவு வந்துடும், நியாய தீர்ப்பு வந்துடும். ஆனா ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவராய் இருந்து அந்த மனுஷனுடைய வயசை எவ்வளவு நாள் கூட்டினார் ஆண்டவர், 969 வருஷம் கூட்டினார்னா அவருடைய கிருபைக்கு என்ன கிடையாது, அளவே கிடையாது. அவருடைய கிருபைக்கு என்ன இல்லை, அளவே கிடையாது. அளவில்லாத அவருடைய கிருபை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்கு என்ன கிடையாது. அதனால என்ன செஞ்சாரு, நியாய தீர்ப்பு நோவாவின் வெள்ளத்துல ஜனங்க அழியக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா மெத்துசலா சாகும்போது என்ன வந்துடும், வெள்ளம் வந்துடும் சொல்லிட்டு அவனுடைய சாவை கர்த்தர் என்ன செஞ்சாரு, தள்ளி போட்டார். நிறைய பேருக்கு புரியலன்னா நீங்க இந்த டிவிடி சிடி வாங்கி மறுபடி போட்டு கேட்டு பாருங்க. நீங்க டெலிவிஷன்ல ஒருவேளை புரியலன்னா என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு இந்த பாஸ்டர் என்னமோ சொல்றாரு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில 8ல இருந்து 8 வரைக்கும் தமிழன் டிவில வாரம் இங்க 1999ல இருந்து இந்த செய்தி போயிட்டு இருக்கு. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்ன செய்யாது, இந்த செய்தி நிச்சயமா புரியாது. இப்போ யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல 3ஆம் நாளிலே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரம் இதை பத்தி பார்த்தோம், ஆனா போன வாரம் டைம் இல்லை, அதனால கடைசி 2 சொல்லாம முடிச்சிட்டேன். அதனால இன்னைக்கு எல்லாமே சேர்த்து பார்த்துடலாம். சரி, யோவான் சுவிசேஷத்துல இன்னொரு அடையாளம் இருக்கு தெரியுமா, வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல படிங்க, 40ஆம் வசனம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். கவனிக்கிறீங்களா, மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சீஷர்களிடத்துல இயேசு சொன்னார், நீங்கள் சமாரியா நாட்டிற்கு போகாமல் காணாமற் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அப்படி சொன்ன ஆண்டவர் அவரே சமாரியா நாட்டுக்கு போனார். ஏன் ஆண்டவர் சமாரியா நாட்டுக்கு போனாரு, ஆபிரகாமை உண்டாக்கும் போதே புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வழிவாசலை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். ஆனா ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று சொன்னதினாலே அங்கே ஆதியாகம புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு யோசேப்பு மேல ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றங்களிலே நாட்டப்பட்ட செடி, அப்புறமா அவன் யாரு, அவன் கொடி சுவரின் மேல் படரும் என்று சொல்லி யாக்கோபு சொன்னான். அவன் கொடி சுவரின் மேல் படரும் சொல்லி நீங்க மடமடா படிச்சுட்டு போயிருவீங்க. கொடி சுவரின் மேல் படரும்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பகையாகிய நின்ற நடுசுவர் என்று சொல்லி யூதனுக்கும் நமக்கும் இருந்த அந்த நடுசுவரை தகர்த்தெறிந்து யோசேப்புக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தத்திலே யாக்கோபு தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே புறஜாதியாரை சந்திக்க மேசியாவாகி இயேசு வருகிறார் என்று சொல்லி அங்கேயே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாய் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் எருசலேமுக்கு நேராக போகிறதாக தீர்மானம் பண்ணினபடினால் சமாரியர்கள் என்ன செய்யல, இயேசுவை ஏத்துக்கல. சமாரியர்களுக்கு இயேசுவை பார்த்தா என்ன செய்யல, பிடிக்கல. அதனால என்ன பண்ணானுங்க தெரியுமா, இயேசுவை ஏத்துக்கல. அதை பத்தி லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அதை படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். இங்க சமாரியர்கள் இயேசுவை ஏத்துக்கலன்னுட்டு யோவானும் யாக்கோபும் இயேசு இடத்துல போய் என்ன கேட்டாங்க தெரியுமா, ஆண்டவரே எலியா வானத்திலிருந்து அக்னி இறக்கணும் பாருங்க, அதை போல அக்னி இறக்கிறதுக்கு நீர் உத்தரவு கொடுங்க, நாங்க போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி யாரு, யோவானும் யாக்கோபும் இயேசு இடத்துல வந்து சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களிடத்தில் என்ன ஆவி இல்லை, கிருபையின் ஆவி இல்லை, அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தான் ரெடியா இருக்கிறீங்கடா அப்படின்னாரு. ஆண்டவர் இயேசு என்னது, ஆண்டவர் இயேசு யார், எப்படிப்பட்டவர், கிருபையுள்ளவர், நல்லவர். விளங்குதா, ஆண்டவருடைய வேலை அழிக்கிற வேலை கொல்லுகிற வேலை யாருக்கு கிடையாது, ஆண்டவருக்கு கிடையாது. ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன் என்றார். இப்போ சமாரியால ஒரே ஒரு பெண்ணு, யாரு, விபச்சாரியான ஒரு ஸ்திரீ அங்க இருக்கிறா. அவளை ஒருத்தியை சந்திச்சு அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் போயிட்டு அவகிட்ட ஒரு பேச்சு கொடுத்தாரு பாருங்க.
ஸ்திரீயே தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த ஸ்திரீ என்ன சொன்னா தெரியுமா? நீர் யூதன், நான் யாரு? நான் சமாரியா. எப்படி நீர் யூதனா இருக்க, என்கிட்ட வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டா. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன செஞ்சிருப்பாரு? ஜீவ தண்ணீரை அவர் உனக்கு கொடுத்திருப்பார் சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். இப்படி சொல்லிட்டு பேசிட்டு இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரியை படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று நினைவு இருக்க வேண்டும். என்ன நினைவு இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு பரிசேயன் ஒருத்தன் இயேசுவிடத்துல வந்தான். எப்போ வந்தான்? ராத்திரி வந்தான். ஆனா இங்க சமாரிய ஸ்திரியை சந்திக்க ஆண்டவர் பகல் நேரம் 12 மணிக்கு போய் அங்கே அந்த வழியா போயிட்டு அவளை சந்தித்தார். சந்திச்சுட்டு அந்த மத தலைவனாகிய நிக்கோதேமு இடத்துல அவன்கிட்ட நான் தான் மேசியான்னு சொல்லி என்ன செய்யல, சொல்லல. ஆனா இந்த பாவியான ஸ்திரீ இடத்துல அந்த பாவியான ஸ்திரீ என்ன சொன்ன தெரியுமா? மேசியா வருவார், அப்பொழுது அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லி சமாரிய ஸ்திரீ இயேசுவிடத்துல சொன்னார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொல்லுகிற அந்த மேசியா நானே அவர் என்று சொல்லி தன்னை மேசியா என்று நிக்கோதேமு இடத்துல மத தலைவன் இடத்துல சொன்னார். பாவியான ஸ்திரீ இடத்துல ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ படிங்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படிங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவுக்கு போனார். கவனிக்கிறீங்களா? இயேசு உயிர்த்தெழுந்து இப்ப 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள்னா என்னது? 2000 வருஷமாக புறஜாதியாராகிய சமாரியராகிய நம்மிடத்தில் தங்கிவிட்டு 2 நாளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சபையெல்லாம் எடுத்துக்கொண்ட பிறகு 7 வருஷம் இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்து ஆட்சி. அந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி முடிச்ச உடனே என்ன செய்ய போறார் ஆண்டவர்? மறுபடியும் எங்க போறார்? அதுக்கப்புறம் தான் எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போக போறார். ஆகவே நம்ம எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு நித்திய வாழ்வும் நித்திய ஜீவனை தந்தபடியால் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, க்ளோரி. இப்படியாக அதோட கூட மட்டும் நிக்கல. இப்ப இன்னொரு சம்பவத்தை படிச்சிடலாமா? இன்னும் 2 அடையாளம், இன்னும் 3 அடையாளம் இருக்குது. மடமட பார்த்துடலாமா? வாசிங்க பார்க்கலாம். அந்த சம்பவத்தை நான் முதல்ல இருந்து விளக்குனேன்னா அதுக்கே 1 மணி நேரம் போயிடும். அதனால ஸ்ட்ரைட்டா அந்த குறித்த வசனத்தை மட்டும் படிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35 படிங்க, 10:35 படிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது இந்த சம்பவம் வந்து என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்டு கிடந்தான். அந்த இடத்துல ஒரு ஆசாரியம் போனா, லேவியம் போனா, அவன் பக்கமாய் விலகி போயிட்டான். சமாரியின் பக்கமாய் விலகி போகாமல் தன்னுடைய வாகனத்தில் அவனை ஏற்றி கொண்டு அவனுடைய காயங்களை கட்டி திராட்சரசமும் எண்ணெயும் வார்த்து. இப்ப அந்த வசனத்தை படிங்க. மறுநாளிலே அவனை கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்தான். சத்திரத்துல சேர்த்து, ஏன் சத்திரத்துல சேர்த்தான் தெரியுமா? ஆக்சுவலா சமாரியன் எங்க கொண்டு போய் சேர்த்திருக்கணும்? சமாரியனாகி இயேசு எருசலேம்ல கொண்டு போய் சேர்த்திருக்கணும். ஆனா அந்த எருசலேம்ல என்ன செஞ்சிட்டாங்க? அவரை ஏத்துக்காம தள்ளிட்டாங்க. அதனால அவர் என்ன செய்யல? எருசலேமுக்கு போகாம சத்திரத்துல கொண்டு போய் விட்டார். சத்திரம் என்பது சபையை குறிக்கலாம் என்று சொல்லலாம். இப்ப படிங்க. மறுநாளிலே தான் புறப்படும் போது சத்திரத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்துட்டு 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போதுன்றது இயேசுவின் வருகை குறிக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை என்னன்னு சொல்லி தெளிவுபடுத்திடுறேன். இங்க 2 நாள்னு போடலையே. 2 என்னது? 2 காசா பணமா? 2 பணம் சொல்லி போட்டிருக்குது இல்லையா? அதனால இங்க 2 நாள் வரலையே. அதை எப்படி நீங்க அவர் வருகைக்கு சொல்லுவீங்க? அது வருகைக்கு எப்படின்னு சொல்லி நான் இப்ப விளக்கி சொல்றேன். இப்போ மத்தேயு 20:2 படிங்க. ஒருத்தர் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி. கவனிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம்? 1 பணம். இப்போ அந்த சத்திரத்தான் கையில அந்த சமாரியன் எவ்வளவு பணம் கொடுத்தாரு? எவ்வளவு பணங்க? 2 பணம். அப்ப 2 பணம் எத்தனை நாளைக்கு? கவனிச்சிங்களா? 2 பணம் எத்தனை நாளைக்கு? மத்தேயு 20:2 படி ஒரு நாளைக்கு எத்தனை பணம்? 1 பணம். இப்போ இங்க என்ன போட்டிருக்குதுங்க?
ஒரு நாளைக்கு ஒரு பணம். இந்த சத்திரத்தான் கையில இந்த சமாரியன் எவ்வளவு காசு கொடுத்தாரு? 2 பணம். 2 பணம் எத்தனை நாளைக்கு? 2 பணம் 2 நாளைக்கு. 2000 வருஷமாக நம்மை சத்திரத்தில் சேர்த்து, சத்திரமாக சபையில் சேர்த்து, நம்மை அவரோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இயேசு வருகிறார். எத்தனை பேர் அவரை சந்திக்க ஆயத்தம்? அவர் சொல்லிட்டு வர போனார். என்ன 2 பணத்தை தர்றேன் வச்சுக்கோ, அப்புறம் என்ன செய்ய, நான் திரும்பி வரும்போது ஆண்டவர் இயேசு என்ன செய்ய போறாரு? திரும்பி வருகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா இல்ல பயமா? எங்க சபையாரு யாருக்குமே பயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபையிலையும் பாஸ்டர்ல இருந்து எல்லா விசுவாசிக்கும் பயம். ஏன் பயம் தெரியுமா? பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை இல்லை? பரலோகம் போவோம்னு. பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லைன்னா விசுவாசிக்கு எப்படி பாஸ்டர் சொல்லி கொடுப்பான்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? பாஸ்டருக்கே நம்பிக்கை இல்லைன்னா பாஸ்டர் எப்படி விசுவாசிக்கு சொல்லி கொடுப்பான்? விசுவாசி பரலோகம் போவான்னு சொல்லிட்டு விளங்கா உங்களுக்கு. பரலோகம் போவீங்களா போக மாட்டீங்களாங்க? என்ன பிரதர் மோகன், ஹலோ, இந்த சைட்ல போவீங்களா போக மாட்டீங்களா? எப்படி போவீங்க? எப்படிங்க போவீங்க? நான் தான் பார்த்துட்டே இருக்கிறேன். வாசல்ல வரும்போது ஆட்டோக்காரங்கிட்ட இறங்கி வாசல்ல அங்க சண்டை போட்டு வர்றீங்க. அந்த ஆளு சொல்லுது போவேன்னு. நீ சண்டை போட்டதுனாலயோ சண்டை போடாததுனாலயோ போகல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செஞ்ச புண்ணியத்தின் ரத்தத்தின் கரையத்தினாலே அவர் நம்மை அந்த ராஜ்யத்திற்குள்ளாக சேர்த்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ததை செய்யாததையும் வச்சு இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், சகல பாவம்னா எத்தனை பாவம்? சகல பாவம்னா எத்தனை பாவங்க? அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியல. அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்குது. சகல பாவங்களைனா என்ன அர்த்தம்? நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்குள்ள எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சிலுவையிலே செலுத்தி விட்டார். என்ன பாஸ்டர் மறுபடி சொல்லுங்க? மறுபடி சொல்றேன், கவனிங்க. அதாவது நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? நம்ம பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்குள்ள எல்லா பாவத்திற்குரிய கரையத்தை இயேசு சிலுவையில் என்ன செஞ்சிட்டார்? செலுத்தி விட்டார். நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்குள்ள எல்லா பாவத்தையும், எல்லா பாவத்தைனா அதை மாத்தி சொல்லாமா? கடந்த கால, நிகழ்கால, யாரும் அதுக்குள்ள வசனம் படிக்கிறாங்க. கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவத்தையும் இயேசு மன்னித்து இருக்கிறார். சந்தோஷமா இல்லையா? எப்படிங்க? ஒரு சிலருக்கு அப்படி, அது எப்படியா எல்லா பாவத்தையும் மன்னிப்பாரு? நான் சொல்லலையா, வேதம் சொல்லுது. பைபிள் எடுத்து படி நண்பரே, பைபிள்ல இருக்குது, படி. எங்க இருக்குது? பாஸ்டர் பிரசங்கி இந்த வசனத்தை படிச்சு பிரசங்கம் பண்ணு. எபிரேயர் 8:12 சொல்லணும். அது எல்லாருமே சொல்லுவீங்களே பார்க்காமலே. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி செய்ய மாட்டேன், நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. நினைப்பாருன்னு சொல்றது நல்ல செய்தியா? வேதத்துல ஆண்டவர் உன் பாவத்தை நினைக்க மாட்டாருன்னு சொல்றது நல்ல செய்தியா? ஆண்டவர் உன் பாவத்தை என்ன செய்ய மாட்டார்? இனி நான் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார்? நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாலே, 2000 வருஷத்துக்கு முன்னாலே, நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உள்ள செய்த எல்லா பாவத்தையும் இயேசு பிதாவானவர் யார் மேல நினைச்சிட்டாரு? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நினைக்கப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாடுல ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிங்க. ஓசியா புஸ்தகம் 6:2 படிங்க. 2 நாளைக்கு பின்பு 2000 வருஷத்துக்கு பின்பு அவர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். நிறைய பேர் என்ன நினைச்சாங்க? இது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நினைச்சாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்ல. 2 பேதுரு 3:8 படி 2 நாள்னா 2000 வருஷத்துக்கு பின்பு அவர் நம்ம என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். எப்படி நோவாவின் வெள்ளத்துக்கு முன்னால ஏனோக்கு உயிர்ப்பித்தாரோ அதே போல 3ஆம் நாளில் நம்ம என்ன செய்வார்? எழுப்புவார். உயிரோடு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. செத்து போனவங்களுக்கு தான் தெரியும். நான் எப்போ எழுந்திருப்பேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3ஆம் நாளில் அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம்
மூன்றாம் நாளில் எழுப்புவார். அப்பொழுது நாம் அவர் சமூகத்தில் என்ன செய்வோம்? பிழைத்து என்றென்றைக்குமாய் வாழுவோம். எத்தனை பேர் அவர் சமூகத்தில் பிழைச்சிருக்க போறீங்க? இன்னைக்கே பிழைச்சுதான் இருக்கிறீங்க. இந்த ஜீவனுள்ள ஆளை பார்த்து நீ நரகம் போயிருவ, நீ கெட்டு போயிருவ, பாதாளம் போயிருவன்னு நான் சொல்றது இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டால், கவனிக்கிறீங்களா ஐயா? என் செய்தியை கேட்கிற அக்கா, அண்ணா, அம்மா, தம்பி எல்லாரும் கவனிங்க. பரலோகம் போகணுமா, சொர்க்கம் போகணுமா, என்ன செய்யணும்? பரலோகம் பண்ணா என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவே தெய்வமே ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கேரண்டியா நிச்சயமான பரலோகம் நிச்சயமா உண்டு. நீ கோயிலுக்கு போயிருக்க மாட்ட, பாட்டு பாடி இருக்க மாட்ட, ஜெபம் பண்ணி இருக்க மாட்ட, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்ட. ஆனா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல நம்பி ஏற்றுக்கொண்டால் உனக்கு என்ன உண்டு? பரலோக பாக்கியமும் நித்திய ஜீவனும் நிச்சயமாய் உண்டு. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கிறவன் எவனவா, பாவம் செய்யாதவன் எவனவா? சுவாசிக்கிறவன் எந்த கந்தசாமி, கோவிந்தசாமி, முன்சாமி ஆனாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில். சரி, இது ரொம்ப நீளமா பாஸ்டர் எனக்கு தெரியல, சுருக்கமா சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். குமாரனை உடையவன், குமாரன் இல்லாதவன். அது ஒண்ணு தெரிஞ்சா போதும். இயேசு கிறிஸ்து உடையவன் என்ன உடையவன்? அதனால இயேசுவே ஆண்டவரேன்னு சொல்லிடுங்க. கவனிக்கிறீங்களா? என் செய்தியை கேட்கறவங்க, இன்னும் நீங்க பரலோக செத்து போனா எங்க போகணும்னு உங்களுக்கு தெரியலனா இப்ப சொல்லிடுங்க. ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் சொல்லிட்டாலே உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 12:3 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாம ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால இயேசுவே ஆண்டவர்னு நீங்க சொல்லிட்டாலே உங்களுக்கு என்ன உண்டு? பரலோக பாக்கியம் நிச்சயமாய் உண்டு. அதனால நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இயேசுவை கர்த்தர் என்று, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் என்ன செய்யும்? முடங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவே கர்த்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ஆண்டவர். டிவியில பாக்குறவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். எங்க இயேசுவே ஆண்டவர் சொல்றதுல அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்குது. இயேசுவே ஆண்டவர் சொல்லிட்டாலே உனக்கு நரகமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இயேசு கிறிஸ்துவே. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவே. மறுபடி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படி சொன்னாலே உனக்கு நரகம் கிடையாது, பரலோகம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே. இயேசு மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். குற்றுயிராய் விடப்பட்டவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அவர் நம்முடைய ஸ்தானத்தில் வராவிட்டால் இன்றைக்கு நாம் அவருடைய ஸ்தானத்தில் இருக்க முடியாது. அவர் நம்முடைய ஸ்தானத்திற்கு வந்து நம்மை அவருடைய ஸ்தானத்தில் மாற்றிவிட்டார். அதாவது அவர் வந்த வாகனம் என்னது? கழுதையில வந்துட்டு அவர் கீழே இறங்கலனா, குற்றீரா விடப்பட்டவன அந்த கழுதை மேல என்ன செய்ய முடியாது, ஏற்ற முடியாது. அவர் கீழே வந்து நம்மை அவருடைய ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். கொலோசியர் 1:13 போட்டிருக்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை என்ன செய்து விட்டார்? உட்படுத்தி விட்டார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு
நம்மை உட்படுத்தி விட்டார் பாஸ்டர் சார். கவனிக்கிறீங்களா? நம்ம என்ன செஞ்சிட்டாரு? அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டாரு. இங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவனை பார்த்துட்டு நீ பரலோகம் போவியா போக மாட்டியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏய் பிரசங்கி, உனக்கு வசனம் தெரியுதா தெரியலையா? விளங்குதா உங்களுக்கு? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம என்ன செய்தார்? உட்படுத்தி விட்டார். உட்படுத்தின இவனை பார்த்துட்டு போவியா போமாட்டியான்னு டுபாக்கோர் விட்டு ஏமாத்தின்னு இருக்கிறான். உங்களை என்ன கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? 1 கொரிந்தியர் 12:3 படி பரிசுத்தாவின் உதவி இல்லாம ஒருத்தரும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சரி, 2ஆம் நாளிலேன்னு சொல்லி படிச்சிட்டோம். இப்ப 2ஆம் நாளை பத்தி இன்னொன்னு பார்த்துடலாமா? 2ஆம் நாளை பத்தி இன்னொரு பழைய ஏற்பாடுல இன்னொரு இடத்துல இருக்குது. யோசுவா புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. அதுல ஒரு சம்பவத்தை விளக்கி சொன்னாதான் புரியும், இல்லைன்னா அது புரியாது. அந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியாது. யோசுவா 9:3 படிக்கிறார். எரிகோவுக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது, ரைட், போதும். எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மொத்தமா எல்லாரையும் வெட்டி சாச்சி அந்த பட்டணத்தையே கொளுத்தி போட்டாங்க. இந்த எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் நடந்ததை கிபியோனின் குடிகள், கிபியோனும் இன்னொரு பெரிய பட்டணம், அந்த பட்டணத்துல இருக்கிறவனுக்கு என்ன செஞ்சிச்சு? தைரியமே இல்லை. ஏன்னா எரிகோவை நாசம் பண்ணிட்டான் யூதன் வந்து. அடுத்தது என்னது? ஆயி பட்டணத்தை நாசம் பண்ணிட்டான். அடுத்தது என்னது? இப்ப கிபியோன் குடிகளுக்கு பயமாய் போச்சு. இப்ப கவனிங்க, அடுத்த கேள்வி கேட்கிறேன். இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், அவன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பட்டணமா போய் இருக்கிற ஜனங்களெல்லாம் வெட்டி சாய்க்கணும். வெட்டி சாய்ச்சிட்டு அவங்க நிலத்தை எடுத்துக்கணும். வெட்டி சாய்க்கல்னா யோசுவாவுடைய பையன் போய் என்ன சொல்லுவான்? எங்க ஐயா வருவாரு, ஒழுங்கா வீட்டு சாவியை கொடு, மரியாதையா கொடுன்னு கேட்பான். அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, இந்த ஐயா வருவாரு, இப்ப நீ அவ்வளவுதான், அவனை வெட்டி சாய்ச்சிருவாருன்னுட்டு என்ன செய்வான்? வெட்டி சாய்ச்சிட்டு சாவி வாங்கிப்பான். அவ்வளவுதான். விளங்குதா? இப்போ அப்படி வெட்டி சாய்க்கிறது நியாயமா? நியாயமா இல்லையா? மனுஷ என்னப்படி உங்களுக்கு என்ன தோணும்? இது அநியாயம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் அதை எப்படி நியாயப்படுத்தினாரு சொல்றேன், கவனிங்க. விளங்குதா? ஆண்டவர் அதை எப்படி நியாயப்படுத்தினாருன்னு சொல்றேன். இப்போ வாசிங்க, எபிரேயர் 11:31 படிங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு, கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். எரிகோ பட்டணத்துல ஒரு 15,000 பேர் இருந்தாங்க. அந்த 15,000 பேர்ல ஒருத்தி வந்து ரட்சிக்கப்பட்டா. ஒருத்திய வந்து என்ன செய்யல? வெட்டி சாய்க்கல. ஏன் வெட்டி சாய்க்கல? ஏங்க, அவர் பாவி. யாரை வெட்டினாலும் வெட்டலனாலும் பாவி இல்லாதவங்களெல்லாம் வெட்டிட்டான். ஆனா பாவியை வெட்டாம விட்டுட்டான். இது நியாயமா? கவனிக்கிறீங்களா? பாவியை வெட்டலங்க. யார? ராகாப் என்னும் வேசி. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நித்திய ஜீவன் இயேசு கொடுக்கிறாருன்னா பாவம் செய்யாதவனுக்குன்னு மாத்திட்டான். ராகாப் என்னும் வேசியை எப்படி வெட்டாம விட்டான் பிரசங்கி சார்? கவனிக்கிறீங்களா? ராகாப் என்னும் வேசியை எப்படி வெட்டாம விட்டான்? ஹலோ, நான் சொல்றது தலையில ஏறுதா இல்லையா? ராகாப் வேசி தானே. வேசியை வெட்டி இருக்கணுமா இல்லையா? வேசியை வெட்டி இருக்கணுமா இல்லையாங்க? வெட்டி இருக்கணும்ல. வேசி என்ன செய்யல? வெட்டல. அதுக்கு வேதம் என்ன சொல்லுது பதில்? கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தாள். அப்போ ஒரு மனுஷன், ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு கீழ்ப்படிச்சிட்டான்னா அவனுக்கு என்ன கிடையாது? சேதமே கிடையாது. ஒருவன் ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா அவனுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. அவன் கெட்டு போக மாட்டான். அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. என்னமோ பாஸ்டர் கையில தான் நித்திய ஜீவனை வச்சு இவங்க ஒன்னொன்னா அப்பப்போ
ரீச் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனா நித்திய ஜீவனை இயேசு மொத்தமா கொடுத்துட்டாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. பாவம் செய்யாதவன் எவனோன்னு சொல்லி சபை மாத்திடுச்சு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு நரகத்துக்கு போக மாட்டான்னு வேதம் சொல்லுது. கீழ்ப்படியாதவர்களுடைய ராகாப் என்னும் வேசி, வேசி வேசி வேசின்னு சொல்ற நல்லா கவனி. வேசிய இல்லாம மத்த நிறைய லேடிஸ வெட்டி போட்டான். ஆனா வேசிய வெட்டல. பாவியனா வெட்டி தானே இருக்கணும் முதல்ல நம்ம பாஸ்டர் கணக்குப்படி. ஆனா ராகாப் என்னும் வேசி எப்படி? கீழ்ப்படியாதவர்களோட என்ன செய்தாள்? அதே போல இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த யாவருக்கும் என்ன கிடையாது? சேதமே கிடையாது. நமக்கு நல்ல பாட்டெல்லாம் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாட்டு பாட டைம் இல்ல. நம்ம நிகழ்ச்சியை பார்க்கல நிறைய பேர் என்ன கேட்கறாங்க? பாட்டே போடாதீங்க, நாம கர்த்தருடைய வார்த்தையை நாங்க அதிகமா கேட்க விரும்புறோம்னுட்டு நிறைய பேர் போன் பண்ணி சொல்றாங்க. அதனால சரி பாட்டு பாட வேண்டாம், நேரா போயிடலாம். இப்போ இந்த சம்பவத்துக்கு வந்துடுறேன். எரிகோவுக்கும் ஆயி பட்டணத்துக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள், கிபியோனுங்கிறவன் அவன் ஒரு புறஜாதியானவன், அவனை குறித்து ஏவியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கிபியோனியர்கள் பயந்து என்ன பண்ணிட்டான்? தந்திரமான யோசனை பண்ணி பழைய சட்டை பேண்ட் செருப்பெல்லாம் போட்டு நாங்க ரொம்ப தூரத்திலிருந்து வர்றோம், எங்க கூட உடன்படிக்கை பண்ணு அப்படின்னு சொல்லி யோசுவா கிட்ட கேட்டு, யோசுவா கர்த்தரிடத்துல கேட்காம என்ன செஞ்சிட்டான்? தெரியாம ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். என்ன உடன்படிக்கை பண்ணான்னு சொல்லிட்டு அதை மட்டும் படிங்க. யோசுவா 10:15 2வது படிங்க. அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை பண்ணிட்டான். என்ன உடன்படிக்கையை பண்ணான்? உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை பண்ணிட்டான். இருக்கட்டும், அப்படியே என்ன பிரச்சனை? உயிரோடே காப்பாற்றும் ஒரு உடன்படிக்கையை பண்ணிட்டான். அவர்களை என்னது? நான் உங்களை கொல்ல மாட்டேன்னுட்டு யோசுவா கிபியோனின் குடியர்களிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆனா உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆண்டவர் இயேசு ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணார் தெரியுமா? நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன்னு எப்படி 8:12 10:16 ஆண்டவர் இயேசு உங்களோடு என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இங்கே யோசுவா கிபியோன் குடிகளிடத்தில் தெரியாம ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். இப்ப இந்த தெரியாம ஒரு உடன்படிக்கை பண்ணதுனால என்ன நடந்தது தெரியுமா? கவனிங்க, இப்ப அந்த கதையை சொல்றேன். கிபியோன் ஜனங்க யோசுவா கிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னுட்டு எருசலேமின் ராஜாவும் கூட இன்னொரு 4 ராஜாவும் மொத்தம் 5 ராஜா சேர்ந்து யாரை அடிக்க வந்துட்டான்? டேய், நீ மட்டும் யோசுவா கிட்ட போய் சேர்ந்துட்டியா? இப்ப நாங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து கிபியோனாகிய உன்னையும் யோசுவாவையும் சேர்த்து மொத்தமா காலி பண்றோம்னுட்டு 5 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டான். அப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட சொன்னார், சரி நீ தெரியாம உடன்படிக்கை பண்ணிட்ட, பரவாயில்ல, நீ என்ன செய்ய, நீ போ, அவங்க கூட அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டார். 5 ராஜாக்களையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புறஜாதியான கிபியோன் ஜனங்களுக்காக ஒரு யோசுவானா என்னதுங்க? யூத பாஷையில இயேசுவுக்கு பேர் என்னது? யாருக்கு தெரியும்? யெஷுவா. யெஷுவானா யோசுவா தான். யோசுவா தான் என்னது? யெஷுவா அப்படின்னு சொல்லி இயேசுவை இன்றைக்கு இருக்கிற இங்க எருசலேம் பட்டணத்துல நீங்க சொல்ற மாதிரி இயேசு, ஜீசஸ், ஈசு மசீலாம் கிடையாது. என்னது? யூதன் என்னன்னு சொல்லுவான்? இயேசுவை யெஷுவான்னு சொல்லுவான். அதனால இந்த யெஷுவா என்ன பண்ணா பாருங்க, பழைய ஏற்பாடுல அந்த யெஷுவா வந்து ஒரு கிபியோன் ஜனங்களுக்காக சண்டை போட்டுட்டே இருக்கிறான். சண்டை போட்டுட்டே இருக்கும்போது சாயங்காலம் ஆகி போச்சு, சூரியன் மறைய போகுது. சூரியன் மறைய போகும்போது யோசுவா சொல்றான், ஏய் சூரியன் நீ அங்கேயே நில்லு, சந்திரனே நீ என்ன செய்ய, அங்கேயே நில்லு, சூரியனே நீ மறையாத அப்படின்னா. யோசுவா தப்பா ஜெபம் பண்ணாலும், நீங்கெல்லாம் அறிவியல் விஞ்ஞானத்துல ரொம்ப வளர்ந்துட்டீங்க பாருங்க, அந்த நாள்ல யோசுவாக்கு தெரியாது அவர் தப்பா ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? சூரியன் நின்னுச்சாரு. சூரியன் நின்னுச்சா, பூமி நின்னுச்சா? எப்படிங்க நின்னுச்சு? எது நின்னுச்சு? பூமி தான் என்ன செஞ்சது? நின்னுச்சு. பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு சூரியனை ஒரு தடவை சுத்தினா என்ன அது? ஒரு நாள் இல்லையா? அதனால யோசுவா சூரியனை நெல்லுன்னு சொல்லும் போது என்ன நின்னுச்சு? பூமி அப்படியே நின்னுடுச்சு. நீ அங்கேயே நெல்லு, நான் சண்டை போட்டு முடிக்கணும், இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லிட்டு யோசுவா அங்க ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ணும் போது என்ன நடந்தது? ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? யுத்தம் பண்ணிருக்கான்.
பண்ணிருக்கிறான். இப்ப கவனிங்க, 2 நாள் கணக்கு சொல்றேன், அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா என்ன செஞ்சிட்டான்? யுத்தம் பண்ணிட்டான். இப்ப சூரியனாக நின்றுன்னு சொல்லி அடுத்த ஒரு நாள் காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும் என்னது 7 மணி நேரம், அடுத்த 7 மணி நேரம். அப்ப 2வது நாளும் சூரியன் என்ன செஞ்சது? நின்னுச்சு. ஒரு நாள் நின்னுது. அப்புறம் எத்தனை நாள் நின்னுது? 2 நாள். அதே போல அந்த 2 நாள் கணக்குக்கு 2000 வருஷமாக இன்றைக்கு நமக்காக புறஜாதியாரோடு கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு தங்கி கொண்டிருக்கிறார். இந்த 2000 வருஷம் முடிவில் 3ஆம் நாளிலே அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை உயிர்ப்பித்து சபையை அவர் எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்பதாக இந்த யோசுவாவின் புஸ்தகத்திலேயே இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருஷமாக நமக்காக புறஜாதியாரோடு கூட அவர் தங்கி இருக்கிறதை பற்றி நமக்காக அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். நம்மோடு கூட தங்கி இருக்கிற ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 2000 வருஷமாக நம்மோடு கூட அவர் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில வந்து 2000 வருஷம் முடிச்சு நம்ம எடுத்துக்கொண்டு இந்த அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பூமியில என்ன செய்வார்? வருவார். 7 வருஷம் நம்ம எடுத்துக்கொண்ட பிறகுதான் இங்க என்ன வரும்? இந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசு இந்த பூமியில என்ன செய்வார்? மனுஷனாக வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர் மனுஷனாக வந்து என்ன செய்வார்? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற எல்லா எதிராளி இடத்திலிருந்து அவரே வந்து மீட்டு தாவீதின் சிங்காசனத்திலே அவர் என்றென்றைக்கும் வீட்டிருந்து ஆட்சி செய்வார் என்று லூக்கா 1:32 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? ஆட்சி செய்ய போகிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? யாரா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்களா? இந்த உலகத்துல ஆண்டவர் இயேசு வந்து என்ன செய்ய போறார்? வந்து தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன செய்ய போறாரு? ஆட்சி செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? 2 நாள் கழிச்சு இப்ப 3வது நாள். 2000 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு யூதனுடைய வருஷ கேலண்டர் கணக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? போன மாசம் தான் அவங்க 5775 வருஷத்தை 5775 வருஷத்துல புது வருஷம் கொண்டாடினாங்க. சரி, அதுக்கு கணக்கு சொல்றேன். ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து நம்ம வரைக்கும் இப்ப எவ்வளவு வருஷம்? 2000 வருஷம். அப்ப மொத்தம் எத்தனை நாளா இருக்குது இந்த உலகம் உண்டாகி? 6 நாளா இருக்குது. விளங்குதா? ஆதாம் முதல் மறுபடி சொல்றேன். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம் 2 நாள். ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம் 2 நாள். இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்ம வரைக்கும் இப்ப எவ்வளோ? 2000 வருஷம். எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 6 நாள் ஆச்சு. இப்ப 6 நாளைக்கு பின்புன்னு சொல்லி வேதத்துல ஒரு சம்பவத்தை படிச்சிடலாமா? வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9:2 படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? மறுரூபமானார். 6 நாளைக்கு பின்பு என்ன செஞ்சாரு? உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் மறுரூபமானார். நீங்களும் நானும் இப்பதான் கணக்கு சொன்னேன். 6 நாள் முடிச்சு இப்ப எப்ப வர்றோம்? 7ஆம் நாள் கிட்ட வர்றோம். 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். நம்ம ஓய்வு நாள் இல்ல, 7ஆம் நாள் கர்த்தருடைய நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த 7ஆம் நாள்ல 1000 வருஷ அரசாட்சி வரப்போகுது. விளங்குதா? நமக்கு பழைய பாட்டு ஒண்ணு இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்ச பாட்டு. இயேசு இந்த பூமியில என்ன செய்ய போறாரு? ராஜாவா வரப்போறாரு. அவர் கூட நாமும் வரப்போறோம். எல்லாரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 பரிசுத்தவான்களோடு கூட ராஜாதி ராஜாவாகி இயேசு என்ன செய்கிறார்? திரும்ப வருகிறார் என்று யூதா நிருபத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாரையும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் இயேசு திரும்பி வரும்போது நம்ம எல்லாரையும் மறுபடியும் என்ன செய்யறார்? இந்த உலகத்தை கூட்டிகிட்டு வந்து நம்ம தான் இந்த உலகத்துல என்ன செய்ய போறோம்? ஆட்சி செய்ய போறோம். இப்ப கவனிங்க, இந்த வருகை பத்தி சொன்னதுனால சொல்றேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது
தக்க பலன், தக்க பலன். செமித்தியா சாத்த போறாரு. செமித்தியா என்ன செய்ய போறாரு? சாத்த போறார். இப்படிதான் நான் கேட்டேன் பிரசங்கம். தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். விளங்குதா? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக அவருடைய வருகையிலே என்ன செய்ய போறாரு? சபையை எடுத்துக்கொள்ள போறாரு. சபையை எடுத்துக்கொண்டு அங்கே கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கும் போது எத்தனை பேர் அங்கே தகுதியோடு நாம் வந்து நிற்க போகிறோம்? எத்தனை பேர் தகுதியோடு வந்து நிற்க போறீங்க? எத்தனை பேருங்க தகுதி ஆயிட்டீங்க? தகுதி ஆனீங்களா இல்லையா? இல்ல தூக்கி குப்பை தொட்டில தூக்கி போட்டுப்பாரு வேண்டாம் அப்படின்னு. எப்படிங்க தகுதி ஆயிட்டீங்களா இல்லையா? உங்களை என்ன தகுதி ஆக்கினது யாரு? என்னன்னா நீங்க பாவம் செய்யல, அக்கிரமமே செய்யல, ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை போடல, பஸ்ல டிக்கெட் எடுக்காம ஒரு நாளும் பிரயாணம் பண்ணாமலே இருந்ததில்லை. அதனால உங்களை எல்லாம் பரலோகம் சேர்க்க போறார். இப்படிதான் பயம் காமிச்சாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு நீ காசு கட்டாம வந்துட்டீங்கன்னா அங்க வரமாட்டேன். பஸ்ல டிக்கெட் எடுக்காம சர்ச்சைக்கு வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், நீ அங்க வந்து சேர மாட்டேன்னு சொல்லி நீ என்ன செஞ்ச செயலன்றதான் சொன்னாங்களே தவிர அவருடைய ரத்தம் செய்த புண்ணியத்தை சொல்லுகிறதற்கு இன்னைக்கும் ஆட்கள் இல்லை. அவருடைய ரத்தம் என்ன செஞ்சது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், உங்கள் கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால எல்லா பாவங்களையும் இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்ததா? இல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் வரைக்கும் சுத்திகரித்ததா? இத ஒரு நாள் சொன்னா பத்தாது. திருப்பி திருப்பி, ஏன்னா ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டா உங்க மனசு உடனே என்ன சொல்லுது? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே காலையில வண்டி எடுக்க போறீங்க, பைக்கை லொடக்குன்னு அடிச்சா பைக் என்ன செய்ய மாட்டேங்குது? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே என்ன சொல்லுவோம் மனசு? உடனே மனசு என்ன சொல்லுது? அடடா இன்னைக்கு காலைல என்ன செய்யல, 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணல, அதனால வண்டியில என்ன செய்யல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உடனே சரி ஏன் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பெட்ரோலுக்கு இருந்தா பாருன்னு பார்த்தா பெட்ரோல் என்ன செய்யல, அங்க இருக்காது. பெட்ரோல் இல்ல, சரி பெட்ரோல் பங்கு போய் காசு பெட்ரோல் போடலான்னு பார்த்தா பாக்கெட்ல என்ன இல்ல, காசும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு காரணம்? என்னங்க காரணம்? காலையில 5 மணிக்கு நீ என்ன செய்யல, எழும்பி ஜெபம் பண்ணல. எழும்பி ஜெபம் பண்ணலன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது. கவனிக்கிறீங்களா? நீங்க வேதம் படிக்கல, ஜெபம் பண்ணலன்னா குற்ற உணர்வு வரக்கூடாது. அதுக்கு பதில் என்ன உண்டாகணும்? வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை வரணுமா, குற்ற உணர்வு வரணுமா? வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லி என்ன வரணும்? வாஞ்சை வரணும். வாஞ்சை வரணுமா, குற்ற உணர்வு வரணுமா? குற்ற உணர்வை தான் தூண்டி விட்டாங்களே தவிர வாஞ்சை என்ன செய்யல, யாருமே தூண்டி விடல. ஆனா வாஞ்சையை பத்தி தான் பைபிள்ல எழுதி இருக்குது. ஜி மைனர் கொடுங்க. வாஞ்சையை பத்தி தான் தாவீது எழுதி இருக்கிறான். தாவீது சொன்னான், பாட்டா பாடிடலாமா? தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவனின் சந்நிதியில் வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட நீரோடை வாஞ்சித்து பதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் வாஞ்சித்து பதருதே, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ரைட். லூக்கா 24:44 என்ன சொல்லி இருக்குது? சங்கீதங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் என்று நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது என்ன விசேஷம் சொல்லிட்டு 110ஆம் சங்கீதத்தை இயேசு உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் எந்த மனுஷன் படித்தாலும் அது என்னன்னே புரியாது. இப்போ அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு இயேசுவை மையமாய் வைத்து வேதத்தை படித்தால் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். இப்போ படிங்க, 110:1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும்
நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். யாரு? கர்த்தர், என் ஆண்டவராகிய பிதாவானவர் என் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுற வரைக்கும் எங்க உட்காரு? என்னுடைய வலது பார்சத்திலே. வலது பார்சத்துல ஆண்டவர் உட்கார்ந்தாருன்னு எபிரேயர் 1:3 போட்டிருக்குது. தம்மாலே தாமே பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய ஆசனத்திலே உட்கார்ந்தார். ஏன் ஆண்டவர் உட்கார்ந்தாரு? எங்க இந்த உலகத்துல இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துல சேர் கிடையாது உட்கார்றதுக்கு. அவர் பாவத்திலிருந்து டெம்பரரியா பாவத்தை மூடி, பாவத்தை பாய்க்கில மூடி வைக்கல. இயேசு கிறிஸ்து நியாயமா நீதியா பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டு உங்களை என்னை பாவத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? நீக்கிவிட்டார். வேதத்துல பாவத்திலிருந்து நீக்கிவிட்டார் என்ற வார்த்தை சொல்லி இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் ஒற்றை குப்பலா இருந்ததுன்னா ஒரு கொம்பு எடுத்து அதை என்ன செய்வீங்க? தட்டி நீக்கி போடுவீங்களா? இல்ல சும்மா தடை விடுவீங்களா? என்னங்க செய்வீங்க? அத போல இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான ஒரு கிரியை செய்தார். நீங்களும் நானும் என்ன செஞ்சீங்க செய்யலன்றத சொல்லல, அவர் எப்படிப்பட்ட பரிபூர்ணமான கிரியை செய்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சார்? உன்னதத்தில் இருக்கிற மகத்துவமானவருடைய ஆசனத்தில் என்ன செஞ்சார்? உட்கார்ந்துட்டார். எங்க உட்கார்ந்து? இப்போ ஒரு ரகசியம் சொல்றேன், கவனிங்க. அததான் பவுல் அப்போஸ்தலன் ரகசியம் சொன்னாரு. இங்க உட்கார்ந்தாரு. சத்துருவை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் உட்கார்ந்தாரு. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லி 1 கொரிந்தியர் 15:26 சொல்லி இருக்குது. விளங்குதா? அதனால அந்த கடைசி சத்துருவாக்கிய மரணம் எப்போ முடிக்கப்பட போகுது? சபையார் எல்லாரையும் உயிர்ப்பித்து நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது மரணம் ஜெயமாக என்ன செய்யப்படுகிறது? விழுங்கப்படுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து எழுந்து பரலோக பிதா கிட்ட போய் உட்கார்ந்து சபைன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. சபைன்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தை ஆரம்பிச்சு அந்த சபைக்கு வந்த எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு பங்காளியா மாற்றி எல்லாரையும் உயிர்ப்பித்து கொண்டு போய் சபை சாப்டரையே க்ளோஸ் பண்ணிடுறாரு. சபை என்ற அரசாங்கத்தையே மூடிடுறார். கவனிச்சிங்களா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? 110ஆம் சங்கீதத்துல சபையை பத்தி போட்டிருக்குது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? இதோ ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு காரணம் இதுதான். ஏன்னா 110ஆம் சங்கீதத்துல சபைன்ற வார்த்தை போடாம சத்துரு பாதப்படி ஆக்கி போடுற வரைக்கும் நீங்க உட்கார்ந்துரு, சபையை முடிச்சு எல்லாரையும் உயிர்ப்பித்து என்கிட்ட கொண்டு வந்துரு. அப்பதான் என்ன செய்யுது? பரிகரிக்கப்படும் கடைசி சத்திர மரணம். என்னது மரணம் என்பது? அங்க என்ன செய்யுது? நடந்து நிறைவேறுகிறது. இன்னும் புரியலையா? இது இன்னும் புரியலன்னா இன்னும் நீங்க உங்களுக்கு தனியா தான் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுக்கணும். விளங்குதா? இயேசு மரித்தோர்லிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல பிதாவுடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து சபையை ஆரம்பிச்சாரு. சபையை ஆரம்பிச்சு இந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் உயிர்ப்பித்து ஒரு நொடியில எல்லாரையும் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணமாகிய அந்த மரணத்தை ஜெயித்து நம்ம எல்லாரையும் உயிர்ப்பித்து பிதாவிடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுகிற அந்த காரியத்தை பத்தி 110ஆம் சங்கீதத்துல சொல்லி இருக்குது. நம்ம எல்லாரையும் உயிர்ப்பித்து பரலோகத்தின் தேவன் நம்மை அவரோடு கூட சேர்க்கிறபடியால் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 5 வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் எல்லாரும் எழுந்து நின்று பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். மேகங்கள் நடுவே வழி தீரக்கும். பூதங்கள் கடந்து பறந்து தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளதில் நிறைந்து நிற்கும். உயிருடன் நாட்டினை கூடிடுவார். நாதனின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சூத்திர கீதம் ஒலித்து நிற்கும். பறந்திடுவேன் நான் வானத்தில் நடுவானத்தில்
லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது சரணம். நாற்றிசையின் என்றும் கூடிடுவார், நாதனின் ரத்தத்தால் கழுவப்பட்டார், கீதமே கோதி துதிக்கும், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன் வானத்தில், வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளது, என் கண்களில் உள்ளது, கண்களில் உள்ளது, அவ்வளவுதான். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரைட். சபைக்கு வந்தா என்ன இருக்கணும்? சபைக்கு வந்தா உங்களுக்கு என்னங்க வரணும்? நம்பிக்கையா சந்தோஷமா போகணுமா? இல்ல அடடா நம்ம பரலோகம் போக மாட்டோம், என்னைக்கு சாக போறோமோ தெரியல, எந்த பைக் ஆக்சிடென்ட் ஆகி எங்க போய் எங்க செத்து எங்க போக போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம போகணுமா? இல்ல சபைக்கு வந்தா இயேசுவின் ரத்தத்தினால, அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினால நான் பரலோகம் போறேன். ஹலோ, இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால உங்களுக்கு பரலோகமா நரகமா? பரலோகம். பரலோகமா நரகமாங்க? பரலோகம். பரலோகத்தை ஆண்டவர் ஏன் கொடுத்தாரு உங்களுக்கு? இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பரலோக பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தம்? ஆமென். ஹalleluya. ஆயத்தமா ஆயத்தமா ஆயத்தமான்னு சொல்லிட்டு பயங்காமிச்சு பாட்டையும் எழுதி பிரசங்கமும் பண்ணி பயந்து பயந்து சபைக்கு வந்தா பயந்து பயந்து போகணுமா? சந்தோஷமா இயேசு உள்ளத்துல இருக்கிறாரு, அவருடைய வருகையை நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசையா ஆவலோடு எதிர்பார்க்கிறீங்களா? எத்தனை பேர் கையில் அந்த பாட்டு புக் இருக்குது? எல்லார்கிட்டே இருக்குதா? 219வது பாட்டு எடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். மேகங்கள் வழி தீரக்கும், பூதங்கள் நடுவே நடந்து போவோம், கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன், பரந்திடுவேன் நான், பறந்துடுவேன். ரக்கையை காட்டுற மாதிரி இப்படி காட்டுங்க, எனக்கு தான் காட்டப்படாது, நீங்க ஏன் காட்டாம இருக்கணும்? கையை ரெண்டு கையை தூட்டிக்கு பறந்துடுவேன் நான் இப்படி கையை காமிச்சு பாடுங்க பார்க்கலாம். மேகங்கள் நடுவே வழி தீரக்கும், பறந்து போறாங்களா இயேசுவோட? இப்படி இப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி கையை காட்டணுமா? பறக்க போறீங்களா? இல்ல இப்படி சும்மா இப்படி இப்படின்னு என்னங்க? நீங்க இயேசுவோட போறவங்களா? இயேசுவோட போறவங்க போற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க, சந்தோஷமா கையை காட்டுங்க, கையை வைத்துங்க முதல்ல. ஏன்னா இல்லைன்னா வைத்த மாட்டீங்க போல, எல்லாத்தையும் செஞ்சே காட்டணும்னு நினைக்கிறேன். கையை வைத்தீங்களா? ரெண்டு கையை வைத்துங்க. ரைட். அதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க. பறக்க போறீங்களா? இல்ல புஷ்குன்னு கீழே போயிடுவீங்களா? பறக்க போறீங்க, இப்படி பண்ணுங்க. உட்காந்து பண்ணீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எழும்புங்க எல்லாரும். இப்ப பாடுங்க. மேகங்கள் நடுவே வழி தீரக்கும், நடுவே கடந்து போவோம், சூழ்ந்து நிற்கும், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன், பரந்திடுவேன் நான், பரந்திடுவேன், வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளது, நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளது, நிறைந்து நிற்கும், கண்களில் உள்ளது, நிறைந்து நிற்கும். இயேசுவை பார்க்க போறேன்னு சொல்றவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. இப்போ நான் உங்களை பயங்காமிச்சு பிரசங்கம் பண்ணா நீங்க கையை வைத்த வேண்டாம். கையை இப்படி தூக்கனா இப்படி இப்படி வைக்கலாம். நீங்க கையை எப்படி இப்படி இங்க உள்ளேயே வச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா போமா போமாட்டமா சந்தேகம் இருந்தாதான் இப்படி வைக்கணும். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? பறக்க போறீங்களா? இல்ல கீழே விழ போறீங்களா? பறக்க போறீங்க. இப்ப சொல்லுங்க. வானத்தில் வானத்தில் நடு வானத்தில் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின்
புன்னகை முகம் என் கண்களில் உள்ளது கண்களில் உள்ளது நிறைந்திருக்கும். சரி, அப்படியே உட்காருங்க. அததான் பேதுரு சொல்றாரு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு பாருங்க. அத அவருடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொல்லி சொல்லுவார் பாருங்க. ரெண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 1:16 படிங்க. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. எங்க 6ஆம் நாளைக்கு அப்புறம் கண்டதை பத்தி பேதுரு சொல்றார். 6 நாளைக்கு பின்பு பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவை பார்த்தாங்கல்ல, அதை சொல்றார். அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அந்த மலையில இயேசுவை எப்படி பார்த்தாங்க? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது அவர் அப்படிதான் வரப்போறாரு அப்படி சொல்லி கவனிக்கிறீங்களா? இப்ப இன்னொரு ரகசியத்தை சொல்ல போறேன். யாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள சபைக்கு தெரியாத ரகசியம், நமக்கு தெரிஞ்ச ரகசியம். ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். என்ன ரகசியம்? முன்னால ஆண்டவர் யாரு? பிதாவானவர் தேவன், தேவனாகவே இருந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில எப்படி அனுப்பினார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்துல வந்தார் மனுஷனா. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த சரீரத்திலே சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்தாரா? தரிசனம் கொடுத்த பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னைக்கு உங்க ஆண்டவர் பரலோகத்துல எப்படிங்க இருக்கிறாரு? மனுஷனா இருக்கிறார். அவர் மனுஷ தெய்வம். ஹல்லேலூயா. மனுஷனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். ஆனா மனுஷனாக நம்மில் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் நம்மை போல இருதயம், நம்மை போல கண்ணு, நம்மை போல காது, நம்மை போலவே இருக்கிறார். அதனாலதான் பரலோகத்துல எவ்வளவு பெரிய சிங்காசனம் இருந்தாலும் அவர் இந்த உலகத்துல வந்து பிதாவானவர் அவருக்கு தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் சொல்லி இருக்குது. இந்த உலகத்துல ஒரு மனுஷனாதான் வந்து தாவீதின் சிங்காசனத்துல ஆண்டவர் எப்படி இருக்க போறாரு? மனுஷனாதான் வந்து இருக்க போறார். ஆனா அவர் யாரு? தேவன். இந்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த தேவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டு அவரோடு கூட நம்மை நித்தியவாசிகளாக ஆண்டவர் மாற்றிவிட்டார். இந்த ஆண்டவர் வேண்டுமா? இல்ல உங்களுக்கு விக்கிரகம் வேணுமா? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவன் உண்டு. விக்கிரகத்தை வணங்குறவர்களுக்கு என்ன கிடையாது? நித்திய ஜீவன் நிச்சயம். இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு. ஆகவேதான் இந்த பேதுரு சொல்றாரு, அவருடைய வல்லமையும் அவருடைய வருகையும் அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார கண்டு